Hi friends, welcome back to my channel. Today நாம 8th social scienceல economics unit 1 பார்க்க போறோம். ஆல்ரெடி நாம 6th 7thல உள்ள economics topics எல்லாமே பார்த்துட்டோம். வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டுடே நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள். உள்ள போறதுக்கு முன்னாடி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒரு கூற்று கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்துடலாம். கற்றல் படைப்பாற்றலை ஏற்படுத்தும், படைப்பாற்றல் சிந்தனையை தூண்டும், சிந்தனை அறிவாற்றலை அளிக்கும், அறிவாற்றல் உங்களை சிறந்தவராக்கும். இது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் கூற்று. ஓகே, இதுல நாம என்ன செய்ய போறோம், ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? பணம் நாம அன்றாட தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நாம ஈட்டக்கூடிய ஒரு பொருள் தான் பணம். சரி, பணம் தேவைக்கு அதிகமாக இருக்கும்போது நாம் என்ன செய்வோம்? சேமிப்பு அப்படின்றது என்ன? நம்மளின் அன்றாட வாழ்வின் நுகர்வுக்கு போக மீதி உள்ள பணத்தை நாம சேமித்து வைப்போம். அதுதான் சேமிப்பு. சரி, நான் சேமித்து வச்சுட்டேன். இந்த சேமிச்ச பொருளை நம்ம என்ன செய்வோம்? திரும்ப ஏதோ ஒரு இதுல முதலீடு பண்ணுவோம். ஒன்று நகையா வாங்குவோம், அல்லது வீடு வாங்குவோம், அல்லது நிலம் வாங்குவோம். இதுதான் இந்த டாபிக்ல எக்ஸ்பிளனேஷன். இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பணம் எப்படி உருவானது. நமக்கு ஆல்ரெடி தெரியும், பண்டைய காலத்துல பண்டமாற்று முறை இருந்தது அப்படின்னு. ஸோ பண்டமாற்று முறையில இருந்து எப்படி பணமானது பரிமாண வளர்ச்சி அடைஞ்சது, அந்த பணத்தின் முக்கியத்துவம் என்ன, பணத்தின் மதிப்பு, இயல்பு, சேமிப்பு, முதலீடு மற்றும் கருப்பு பணம் என்றால் என்ன, அதை பற்றி தான் நாம இந்த யூனிட்ல பார்க்க போறோம். பணம் அப்படின்றது ஒரு கண்கவர் பொருள் மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியது. எதற்காக பணத்தின் மீது எல்லாருக்கும் ஆர்வம் அதிகமா இருக்கு? ஏன்னா நமக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு பணம் தேவை. மாணவர்களுக்கும் பிடிக்கும், அயல்நாட்டவர்களுக்கும் பிடிக்கும், நமக்கும் பிடிக்கும். இந்த பணத்தின் வரலாறு மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று. ஆரம்பத்துல பண்டமாற்று முறையில இருந்து இப்பொழுது நெகிழி அட்டைகள், இன்டர்நெட் பேங்கிங், நெட் பேங்கிங் வரைக்கும் நாம பணத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பணம் அப்படின்றது ஒரு அடிப்படையான கண்டுபிடிப்பு. அன்றாட பரிவர்த்தனைகளுக்கு, அதாவது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பயன்படக்கூடிய ஒண்ணுதான் இந்த பணம். இதை பயன்படுத்துவது மிகவும் எளிதாக ஒன்று. மதிப்புமிக்க பண்டங்கள் மற்றும் பணிகளை மதிப்பிடுவதற்கும், செல்வத்தை சேமித்து வைத்து எதிர்கால வாணிபத்திற்கு பயன்படுத்துவதற்கும் இந்த பணமானது வழிவகை செய்கின்றது. இந்த பணத்தை பற்றி ராபர்ட்சன் அப்படின்றவர் ஒரு குறிப்பு கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, பொதுஏற்பு தன்மையுடைய அடிப்படையாக கொண்டு பண்டங்கள் வாங்கும் போது அதற்கான செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் பணம் என்று கூறலாம். இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இடம் வாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்கிட்ட கையில கேஷ் இல்லை. அப்போ நான் என்ன செய்ய போறேன்? நான் செக் அவங்களுக்கு கொடுக்க போறேன். அப்போ அந்த இடத்துல எது பணமா செயல்படுது? நான் கொடுக்குற அந்த செக்கு தான் பயன்படுது. அப்படி இல்லை அப்படின்னா, நான் யார்கிட்டயோ கடன் வாங்கிட்டேன், அவங்களுக்கு கடனை என்னால் திருப்பி செலுத்த முடியல. அப்போ என்கிட்ட கால்நடைகள் இருக்குது. அப்போ நான் என்னுடைய கால்நடைகளை அதற்கு ஈடாக கொடுக்குறேன். இப்போதைக்கு நீங்க இதை வச்சுக்கோங்க, நான் அப்புறம் தரேன். அப்போ அந்த இடத்துல பணம் எதுவா செயல்படுது? ஆடு மாடுகளா செயல்படுது. அதாவது ஆடு மாடை தான் நம்ம பணமா பயன்படுத்துறோம். இதை தான் சொல்லியிருக்காங்க. பொது ஏற்பு தன்மையை அடிப்படையாக கொண்டு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதனையும் நம்ம பணம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு. இதை குறிப்பிட்டவர் யார்? ராபர்ட்சன். ஓகே, இந்த பணத்தின் பரிணாம வளர்ச்சி எப்படி வந்துச்சுன்னு நாம பார்க்கலாம். பணம் அப்படின்ற வார்த்தையை நாம மொனேட்டோ ஜீனா அப்படின்ற ரோம் வார்த்தையில இருந்து பெற்றோம். ஓகே, இதுல ரூபாய் அப்படின்ற சொல் சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து எடுத்தோம். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பணம் அப்படின்றது ரோமானிய சொல்லான மொனேட்டோ ஜீனா அப்படின்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ரூபாய் என்ற சொல் சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. இதுல ரூபியா அப்படின்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா வெள்ளி நாணயம். இப்ப நாம காகித பணமாகவும் பயன்படுத்துறோம், நாணயங்களாகவும் பயன்படுத்துறோம். இந்த பரிணாம வளர்ச்சி ஒரே நாள்ல ஏற்பட்டது கிடையாது. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு அடுத்துதான் நாம இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த பணம் பயன்படுத்துவதற்கு முன்பாக நாம பயன்படுத்திய முறை தான் இந்த பண்டமாற்று முறை. அதாவது ஆதி காலத்தில் இருந்து பயன்படுத்தப்பட்ட
அல்லது பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு முறை தான் இந்த பண்டமாற்று முறை. பண்டைய காலத்துல நம்ம பணத்தை பயன்படுத்தாம பண்டத்திற்கு பண்டம் பரிமாற்றம் நடைபெற்றது. அதாவது நான் கோதுமை விளைவிக்கிறேன், இன்னொருத்தவங்க அரிசி விளைவிக்கிறாங்க, எனக்கு அரிசி வேணும் அப்படின்னா நான் 1 கிலோ அரிசி வாங்க போனேன் அப்படின்னா நான் என்ன செய்யணும், என்கிட்ட இருக்க 1 கிலோ கோதுமையை அப்படியே அவங்க கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு எனக்கு தேவையான அரிசியை நான் வாங்கிக்குவேன். இதுதான் பண்டமாற்று முறை. இந்த பண்டமாற்று முறை இருக்கும்போது பணத்தின் ஈடுபாடு குறைவாக இருந்தது. இதுவும் ஒரு விதத்துல நன்மைதான். சரி, பண்டமாற்று முறை நல்லா தானே போயிட்டு இருந்திருக்கும். எதுக்கு இந்த பண்டமாற்று முறையில இருந்து நாம வேற பணத்துக்கு நம்ம வந்தோம்? ஏன்னா இதுலயும் ஒரு சில டிராபேக் இருந்துச்சு. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இருமுக தேவை பொருத்தமின்மை. அதாவது 3 விவசாயிகள் இருக்காங்க. ஒருத்தவங்க ஆப்பிள் விளைவிக்கிறாங்க, ஒருத்தவங்க கோதுமை, ஒருத்தவங்க அரிசின்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு ஆப்பிள் தான் வேணும். எனக்கு ஆப்பிள் வேணும். ஆனா ஆப்பிள் இருக்கிறவங்களுக்கு அரிசி தேவையில்லை. நான் அரிசி விளைவித்திருக்கேன், அவங்களுக்கு கோதுமை தான் தேவை. ஆப்பிள் விற்கிறவங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? 3 விவசாயிகள் இருக்காங்க. நான் அரிசி தயாரிக்கிறேன், கோதுமை ஒருத்தவங்க தயாரிக்கிறாங்க, ஒருத்தவங்க ஆப்பிள் தயாரிக்காங்க. இப்ப என்னோட தேவை என்னன்னா ஆப்பிள். ஆனா ஆப்பிள் விளைவிக்கிறவங்களோட தேவை என்னன்னா கோதுமை. அப்போ என்கிட்ட இருக்க அரிசியை கொடுத்துட்டு அவங்களால வாங்க முடியாது இல்லையா? அதைத்தான் இருமுக தேவை பொருத்தமின்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பொதுவான மதிப்பின் அளவுகோல். அதாவது என்ன அப்படின்னா மதிப்பு மாறிக்கிட்டே இருக்கிறது. அதுதான் பொதுவான மதிப்பின் அளவுகோல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பொருட்களின் பகுபடாமை அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு ட்ரெஸ் வாங்க போறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஆடை தேவை. அதுக்கு நான் முதல்ல ஒரு 2 கிலோ அரிசியை கொடுத்து நான் ஆடை நெஞ்சு வாங்கிட்டேன். அதே இது ஒரு 3 மாசம் கழிச்சு நான் போய் அதே 2 கிலோ அரிசியை கொடுத்து ஆடை கேட்கும்போது அவங்க தரமாட்டாங்க. ஏன்னா அந்த ஆடைகளின் மதிப்பானது அதிகரிச்சிருச்சு. இததான் பொருட்களின் பகுபடாமைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பண்டமாற்று முறையில செல்வத்தை சேமிப்பதற்கு நிறைய சிரமங்கள் ஏற்பட்டது. இதன் மூலமாக தான் நாம பரிமாண வளர்ச்சி அடைந்து பண்டமாற்று முறையிலிருந்து மாறணும். அந்த பரிணாம வளர்ச்சிகள் என்னென்னு பாருங்க. பண்டப்பணம், உலோகப்பணம், காகித பணம், கடன் பணம், நிகர்பணம். ஓகேவா? இந்த நிகர்பணம் தான் சமீப காலமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய பணத்தின் வடிவம். ஃபர்ஸ்ட் பண்டப்பணம். பொதுவா நாகரிகத்தின் தொடக்க காலத்துல எல்லாரால ஏற்றுக்கொள்ளப்பட்ட பண்டம் எது? அதாவது எல்லார்கிட்டயுமே அந்த பண்டம் இருக்கணும். அந்த பண்டத்தை மாத்திக்கிட்டாங்க. அது என்ன பண்டம் பாருங்க. தோல், உரோமம். இது எல்லாருக்கும் தேவையான ஒண்ணு, எல்லார்கிட்டயும் இருந்த ஒண்ணு இந்த பண்டங்கள். ஸோ அதனால பண்டமாற்று முறையில அதை பயன்படுத்தினாங்க. இதை பாருங்க, பணத்தின் பரிணாம வளர்ச்சி. ஃபர்ஸ்ட் தானியங்களை வச்சு பண்ணாங்க, அடுத்து கால்நடைகள், அந்த மாதிரி பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் உலோக பணம். எதுக்கு? இதுல உப்பு, அரிசி, கோதுமை, பாத்திரங்கள், ஆயுதங்கள் போன்ற பண்டங்களை பண்டமாற்று முறையில பயன்படுத்தினாங்க. அடுத்து உலோக முறை. பண்டங்களுக்கு அடுத்து பயன்படுத்தப்பட்ட ஒரு பணம் தான் இந்த உலோக பணம். உலோக பணம் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற விலை மதிப்பற்ற உலோகங்களை உலோக பணமாக பயன்படுத்தினாங்க. அதாவது ஒரு உலோகத்தின் நிலையான எடை, குறிப்பாக தங்கம், வெள்ளி, இது எல்லாமே முத்திரையுடன் பரிமாற்றப்பட்ட கருவியாக செயல்படுத்தப்பட்டது. எதுக்காக? பண்டப்பணத்திலிருந்து உலோக பணத்துக்கு மாறினாங்க. இவங்க உலோகத்துக்கு மாறும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த பணத்தை கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு எளிமையாக இருந்துச்சு. அதுக்காக உலோக பணத்துக்கு மாறினாங்க. பண்டைய வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னா ஹெரோடோட்டஸ். இந்த ஹெரோடோட்டஸ் கிமு, அதாவது பொது ஆண்டுக்கு முன் 8ஆம் நூற்றாண்டில் லிடியாவின் பேரரசரான மிடாஸ் அப்படின்றவங்க உலோக நாணயத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா இந்த ஹெரோடோட்டஸ் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே இந்தியாவில் தங்க நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டு கொண்டு இருந்தது. இந்த உலோக நாணயங்களை 3 நாடுகள் வெளியிட்டது. அது எந்தெந்த நாடுகள் அப்படின்னா, சீனா,
மத்திய கிழக்கு, லிடியா, பண்டைய இந்தியா, இந்த 3 நாடுகளுமே உலோக நாணயங்களை வெளியிட்டு கொண்டு இருந்தது. இந்தியாவில் கிமு 6ஆம் நூற்றாண்டுல முதன்முறையாக மகாஜன பந்தங்கள் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தப்போ அவங்களுமே 3 வகையான நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. என்னென்ன அப்படின்னா பூரணாஸ், ஹர்ஷபந்தம், பனாஸ். இந்த 3 நாணயங்கள் மகாஜன பந்தங்கள் ஆட்சியில வெளியிடப்பட்டது. தங்கம், வெள்ளி, தாமிரம் அல்லது ஈயம் போன்ற நாணயங்களை மௌரியர்கள் என்ன பண்ணாங்க, துளையிட்டு வெளியிட்டாங்க. இத மௌரிய நாகரிகம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து கிரேக்க குஷான அரசர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கிரேக்க மரபுப்படி நாணயங்களின் மீது சித்திரங்கள் பொறிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தினாங்க. சித்திரங்கள் பொறித்து நாணயங்களை அறிமுகப்படுத்தினார்கள் கிரேக்க குஷான அரசர்கள். அடுத்து 12வது நூற்றாண்டுல டெல்லி துர்க்கி சுல்தான்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய நாணயங்கள்ல இருந்த இந்திய அரசர்களின் உருவத்தை எடுத்துட்டு இஸ்லாமிய எழுத்துக்களை பொறித்து வெளியிட்டாங்க. இந்த தங்கம், வெள்ளி, தாமிரத்தால் ஆன நாணயங்களை டாங்கா அப்படின்னு அழைத்தாங்க. மதிப்பு குறைந்த நாணயங்களை ஜிட்டால் அப்படின்னு அழைத்தாங்க. 1526ல முகலாய சாம்ராஜ்யத்துல ஆட்சி புரிந்தவர் யார் அப்படின்னா ஷெர்ஷா சூரி. இந்த ஷெர்ஷா சூரி அப்படின்றவர் ஹுமாயூனை தோற்கடித்து ஆட்சியில் இருந்தபோது 178 கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த வெள்ளி நாணயத்தை ரூபியா அப்படின்னு அழைத்திருக்காங்க. நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் ரூபியா அப்படின்ற சொல்லின் பொருள் வெள்ளி நாணயம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம 40 தாமிர துண்டுகள் அல்லது பைசா போன்றவற்றையும் இவர்கள் பயன்படுத்தி இருக்காங்க. முகலாய காலம் முழுவதுமே வெள்ளி நாணயம் பயன்பாட்டில் இருந்திருக்கு. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1600ஆம் ஆண்டுல முகலாய நாணயத்தை பிரபலப்படுத்தி இருக்காங்க. இருந்தாலும் 1717ல முகலாய பேரரசர் பாருக்ஷாயர் என்பவர் முகலாய நாணயத்தை அச்சடிக்கும் மும்பையில் உள்ள அச்சகத்துல அச்சடிக்கும் உரிமையை ஆங்கிலேயருக்கு கொடுத்தார். யாரு அப்படின்னா பாருக்ஷாயர். எந்த ஆண்டு? 1717ஆம் ஆண்டு. ஆங்கிலேயர்கள் தங்க நாணயங்களை கரோலினா அப்படின்னு அழைத்தாங்க. வெள்ளி நாணயங்களை ஏஞ்சலினா என்றும் செம்பு நாணயங்களை கஃப்ரூன் என்றும் அழைத்தாங்க. வெண்கல நாணயங்களை டின்னி அப்படின்னும் அழைத்தாங்க. அப்போ பயன்படுத்தப்பட்ட உலோக பணங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. ஓகே, உலோக பணத்துக்கு அடுத்து நாம எங்க போறோம்னா காகித பணம். எதுக்காக உலோக பணத்துல இருந்து காகித பணம் போனோம்? அதுல என்ன டிராபேக் இருக்கு? இப்போ உலோக பணங்கள்ல தங்கம், வெள்ளி, தாமிரம் போன்ற விலை மதிப்புள்ள உலோகங்கள் பயன்படுத்தப்பட்டது. அப்போ இந்த தங்கம், வெள்ளி இதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு சேஃப்டி இல்லாம இருந்துச்சு. ஏன்னா அப்போ திருடர்கள் பயம் அதிகமா இருந்துச்சு. அப்போ என்னால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உலோக பணங்களை எளிமையாக எடுத்து போக முடியல. அதனாலதான் அதுக்கு அடுத்து நாம கண்டுபிடிச்சதான் இந்த காகித பண கண்டுபிடிப்பு. அப்போ இதுக்கு முன்னாடி தங்கம் அப்புறம் வெள்ளி இதெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு கொள்ளர் இருந்திருப்பாங்க. அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, இவங்க மக்கள் கிட்ட இருக்கிற தங்கத்தை எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு ஈடா ரசீது வாங்கினாங்க. முதல்ல அந்த ரசீது தான் காகித பணமாக பயன்படுத்தப்பட்டது. அதுக்கு அடுத்து கூட இன்னும் நல்ல டிசைன்லாம் போட்டு கொடுத்தா மக்களுக்கு இந்த காகித பணங்களை பயன்படுத்துவதில் ஆர்வம் ஏற்படும் அப்படின்றதுனால கூட இப்போ பணத்துல நம்ம நிறைய டிசைன்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. அதுவும் காந்தி தாத்தா முகம் இருக்குது, பூ டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி மாறி இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதுக்கடுத்து இந்த எல்லா பணத்தையும் கட்டுப்படுத்துவது எது அப்படின்னா ஒரு மைய வங்கி. இந்த காகித பணத்தை முதலாக அறிமுகப்படுத்தி பயன்படுத்தியவர்கள் யாரு அப்படின்னா சீனர்கள். ஒவ்வொரு நாட்டிலையுமே இந்த காகித பணத்தை ஒழுங்குபடுத்துவதற்குரிய கடமை மைய வங்கிக்கு உள்ளது. அப்போ இந்தியாவில் உள்ள பணத்தை எது கட்டுப்படுத்துது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி. இந்த இந்திய ரிசர்வ் வங்கி இந்தியாவில் 1935ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இந்த ரிசர்வ் பேங்க் மட்டும்தான்
காகித பணத்தை அச்சிடுறது, அதை ஒழுங்குபடுத்துறது, கட்டுப்படுத்துறது ஆகிய பணிகளை செய்வதற்கு உரிமை உள்ளது. இப்ப பணத்தின் பெரும் பகுதி நம்ம என்னவா பயன்படுத்துறோம் அப்படின்னா செலாவணி பணம் அல்லது காகித பணம். இந்த ரெண்டுமே வந்து இந்திய ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்ட ஒரு பணம் தான். ஓகே, அடுத்து கடன் பணம், வங்கி பணம் அப்படின்னா என்ன? இப்போ நான் வந்து என்னுடைய பணத்தை நான் வந்து வங்கியில சேமிச்சு வைக்கிறேன். இப்போ என்னோட பணத்துக்கு எனக்கு ஒரு கேரண்டி வேணும் இல்லையா? அதுக்காக அவங்க வந்து ஒரு செக் கொடுத்தாங்க. அந்த செக் அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? கடன் பணம் அல்லது வங்கி பணம். காகித பணமும் கடன் பணமும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல வளர்ந்த ஒண்ணுதான். மக்கள் அவங்களுடைய பணத்தின் ஒரு பகுதியில வங்கியில வைப்பு தொகையாக வச்சிருந்தாங்க. அந்த தொகைய வசதியாக எடுக்கிறதுக்கு காசோலை அப்படின்றத பயன்படுத்தினாங்க. அததான் செக் அப்படின்னு சொல்றோம். அந்த காசோலை கடன் பணம் அல்லது வங்கி பணம் என்றும் அது அழைக்கப்படுது. காசோலை அப்படின்றது பணத்தை குறிக்கக்கூடியது கிடையாது. அதன் மூலம் நம்மளால பணத்தின் பணிகளை செய்யலாம். அந்த பணத்தை நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க போறோமா, அந்த செக்கை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அந்த செக்ல இருந்து டெபாசிட் பண்ணிக்குவாங்க இல்லையா? அதை தான் சொல்றாங்க. ஓகே, அடுத்து நிகர்பணம். நிகர்பணம் அப்படின்னா என்ன? உண்டியல், கருவூல பட்டியல், பத்திரம், கடன் பத்திரங்கள், சேமிப்பு பத்திரங்கள், இதோட பயன்பாடுகள் தான் பண பரிணாம வளர்ச்சியின் இறுதி நிலையாகும். அதாவது இப்போ நான் ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறேன் அப்படின்னா அங்கே பணத்துக்கு பதிலாக எனக்கு ஒரு பில்லு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டைரெக்டாக என்ன ஆகும்? அந்த பில்லில் உள்ள அமௌண்ட் எனக்கு அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். அதை கூட நாம் வந்து கருவூல பணம் சொல்லலாம். கடன் பத்திரம் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம ஒரு லேண்ட் வாங்குறோம் அப்படின்னா லேண்ட் நம்ம தான் வாங்கியிருக்கோம் அப்படின்றதற்கு ஆதாரம் என்னது? நம்மளுடைய பத்திரம். கடன் பத்திரங்கள் அப்படின்னா நம்மளுடைய வீட்டு பத்திரங்களோ அல்லது நிலப்பத்திரங்களையோ வைத்து நம்ம என்ன பண்றோம்? கடன் வாங்கிக்கிறோம் அல்லது பேங்க்ல லோன் வாங்கிக்கிறோம். அதுதான் கடன் பத்திரங்கள் அப்படின்னு சொல்றோம். சேமிப்பு பத்திரங்கள் அப்படின்னா என்ன? சேமிப்பு பத்திரங்கள் அப்படின்றது இப்போ என்னுடைய நிலப்பத்திரமோ அல்லது வீட்டு பத்திரமோ நான் என்ன பண்றேன்? ஒருத்தவங்ககிட்ட கொடுக்குறேன். பட் அவங்க கிட்ட நான் வந்து பாதி அமௌண்ட் மட்டும் எனக்கு இந்த 10 வருஷத்துக்குள்ள கெட்டுங்க அப்படின்னு சொல்றேன். அப்போ மீதி அமௌண்ட் வந்து எனக்கு சேமிப்புல வச்ச மாதிரி தான். அதுதான் வந்து சேமிப்பு பத்திரங்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த நிகர் பணத்தை தான் நாம இப்போ வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்து பணத்தின் சமீபத்திய வடிவங்கள் என்னென்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று நெகிழி பணம். நெகிழி பணம் அப்படின்னா இதை பிளாஸ்டிக் அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா கடன் அட்டைகள், பற்று அட்டைகள், இப்போ நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு, இதை தான் வந்து நாம நெகிழி பணம் அப்படின்னு சொல்றோம். நம்ம பணத்தை பயன்படுத்தாமல் இந்த கார்டை பயன்படுத்தி நம்மளுடைய பணத்தை கொடுத்து பொருளையோ வாங்குறோம் அல்லது ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பணத்தை பரிவர்த்தனை செஞ்சுக்கிறோம். இதுதான் நெகிழி பணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மின்னணு பணம் அப்படின்னா என்ன? மின்னணு பணம் அப்படின்றது வங்கியில இப்போ நாம இப்போதான் வந்து நெட் பேங்கிங் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நாம நம்மளுடைய அமௌண்ட்டை என்னோட அக்கௌண்ட்ல இருந்து நான் என்னோட ரிலேட்டிவ் அக்கௌண்ட்டுக்கு மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்? அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு நான் போய் பேங்க்ல கொடுப்பேன் இல்லையா? அப்போ அந்த பேங்க்ல வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க? சிஸ்டம்ல மாத்துவாங்க இல்லையா? அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. மின்னணு பணம் அப்படின்றது வங்கியில இருக்கக்கூடிய கணினி அமைப்புகள்ல இருந்து ஒரு மின்னணு முறை மூலம் பணத்தை ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாத்துறது. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்து நிகழ்நிலை வங்கி, இணைய வங்கி, அதாவது நெட் பேங்கிங். நெட் பேங்கிங் நம்ம இப்ப பயன்படுத்தி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பணத்தை மாத்திக்கிறோம் இல்லையா? இதை தான் வந்து இணைய வங்கி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மின் வங்கி. மின்னணு வங்கியை தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம் அப்படின்னு நம்ம அழைக்கலாம். அதாவது நம்ம காசோலை அப்படின்னா செக், அப்படி இல்லை அப்படின்னா ரொக்கத்தை விட ஒரு கணக்கிலிருந்து இன்னொரு கணக்கிற்கு நிதியை மாற்றுவதற்கு மின்னணு வழிமுறை. அதாவது எந்த செக்கு யூஸ் பண்ணாம நம்ம ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஏடிஎம் கார்டை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு
அமௌண்ட்டை நம்மளால் மாற்ற முடியும். இப்போ நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறோம் இல்லையா, இப்போ நம்ம கவர்மெண்ட் எக்ஸாமுக்கே ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணுவோம். அதை தான் சொல்லியிருக்காங்க மின் வங்கி அப்படின்னு. ஆனால் இது வந்து தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம், தேசிய அளவில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, பணத்தின் மதிப்பு. பணத்தின் மதிப்பு அப்படின்றது எல்லா டைமும் ஒரே மாதிரியாக இருக்காது. பணத்தின் மதிப்பு மாறிக்கிட்டே இருக்கும். இந்த பணத்தின் மதிப்பு அப்படின்னு எதை சொல்றோம்? பணத்தால நம்மளால வாங்க முடியக்கூடிய பண்டம் அல்லது பணிகள் வாங்கக்கூடிய சக்தியை தான் நாம பணத்தின் மதிப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த பண்டம் மற்றும் பணிகளின் விலை வந்து அதனுடைய அளவை சார்ந்து இருக்கும். ஆனா பணத்தின் விலையின் அளவும் எதிர்மறை தொடர்புடையது. அதாவது பணிகளின் விலையும் பணத்தின் விலையும் எப்பொழுதும் எதிர்மறை தொடர்புடையது. பண்டத்தின் அளவு குறைவாக இருக்கும், ஆனால் நம்ம பணத்தின் அளவு அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அல்லது பணத்தின் அளவு குறைவாக இருக்கும், பண்டத்தின் அளவு அதிகமாக இருக்கும். அதனால இந்த பணத்தின் மதிப்பும் பொருளும் எதிர்மறை தன்மை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணத்தின் மதிப்பை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். அது என்னென்ன அப்படின்னா, பணத்தின் அகமதிப்பு, பணத்தின் புறமதிப்பு. பணத்தின் அகமதிப்பு அப்படின்னா என்ன? உள்நாட்டில் உள்ள பண்டம் அல்லது பணிகளை வாங்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய பணத்தை பணத்தின் அகமதிப்பு அப்படின்னு சொல்றோம். வெளிநாட்டுல உள்ள பண்டம் அல்லது பணிகளை வாங்கும் சக்தியை நாம பணத்தின் புறமதிப்பு அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த பணத்துக்கு ஒரு குறியீடு வேணும். இதை 2009 மார்ச் 5ஆம் தேதி நம்ம இந்தியா வந்து இந்த குறியீடை கண்டுபிடிப்பதற்காக ஒரு போட்டி நடந்தது. அந்த போட்டியில பங்கேற்று இந்த சிம்பிள் வந்து தேர்வாகி இருக்கு. எப்படி போடுறோம் நம்ம அப்படின்னா, இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பணத்தின் சிம்பிளை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அப்போ இதை கண்டுபிடித்தவங்க யார் அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த உதயகுமார் அப்படின்றவங்க கண்டுபிடிச்சாங்க. இது இந்திய அரசால் ஜூலை 15, 2010 அன்று அங்கீகரிக்கப்பட்டது. ஓகேவா? அதாவது எதுக்காக நம்ம குறியீடு பண்ண போகிறோம், குறியீடு எதுக்கு நமக்கு தேவை அப்படின்னா, நிறைய நாடுகளில் பணம் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பாகிஸ்தான்ல பணம் பயன்படுத்துகிறாங்க, இலங்கையில் பணம் பயன்படுத்துகிறாங்க, இந்தியாவிலையும் பணம் பயன்படுத்துகிறோம். ஆனால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு குறியீடு வேணும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அமெரிக்காவில் டாலர் பயன்படுத்துகிறாங்க, அதுக்குரிய சிம்பிள் என்ன பண்ணுறோம், எஸ் போட்டு மேலே ஒரு கோடு போடும். அதே மாதிரி நம்மளுடைய பணத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் கண்டுபிடிப்பதற்காக இந்த குறியீடு வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இதை கண்டுபிடித்தவர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த திரு உதயகுமார். இவருடைய இந்த குறியீடு வந்து ஜூலை 15, 2010 அன்று இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது. ஓகே, அடுத்து பணத்தின் தன்மை. பணத்தின் பொருள் மற்றும் தன்மை குறித்து அதிகப்படியான சர்ச்சைகள் மற்றும் குழப்பங்கள் நிலவுது. எதுக்கு? ஏன்னா இந்த பணத்தின் தன்மை வந்து மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா. பண்டமாற்று முறை இருந்துச்சு, அடுத்து நம்ம பண்ட பணம் பயன்படுத்தணும், அடுத்து உலோக பணம் பயன்படுத்தணும், அடுத்து என்ன நெகிழி பணம் பயன்படுத்தணும், அடுத்து நிகர பணம் பயன்படுத்தணும், காகித பணம் பயன்படுத்தணும். இந்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா. அதனால அதிகப்படியான சர்ச்சைகளும் குழப்பங்களும் ஏற்படுது. இதுல ஸ்டோஸ்கி அப்படின்றவரு ஒரு கருத்து கொடுத்திருக்காரு. இதுல பணம் அப்படின்றது 3 பணிகளை மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, மதிப்பின் அளவுகோல் மற்றும் மதிப்பின் நிலைகளன்கள் இதை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணக்கீட்டின் அளவு, மதிப்பின் அளவுகோல், மதிப்பின் நிலைகளன், இந்த 3 பண்புகளை குறிப்பது தான் பணம் அப்படின்னு ஸ்டோஸ்கி சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்து சர் ஜான் ஹிக்ஸ் அப்படின்றவர் பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகின்றது. எதுவெல்லாம் பணமாக கருதப்படுகின்றதோ அவை பணமாக பயன்படுகின்றது அப்படின்னு சர் ஜான் ஹிக்ஸ் கூற்று குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து பேராசிரியர் வாக்கர் என்பவர் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படின்னு ஒரு குறிப்பை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில வல்லுநர்களும் பணத்திற்கு ஒரு வரையறை கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, பணமாக பிரகடனம் செய்யப்படும் எவையும் பணம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க.
இந்த பணத்தை வந்து சட்டப்பூர்வமான எந்த ஒரு சொற்களாலும் வரையறுத்திருக்காங்க. பணம் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஏற்பு துணை பெற்றுள்ளது. ஆனா இருந்தாலும் இப்போ ஒரு கடன் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா, என்னோட கடனை திருப்பி தர முடியல அப்படின்னா, என்கிட்ட இருக்க பொருளை இப்போதைக்கு வச்சுக்கோங்க, நான் பின்னாடி தர்றேன் அப்படின்னு சொல்லி மாத்துறது. இதை மக்கள் ஏத்துக்கிறாங்க. ஆனா கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியல அப்படின்னா, நம்மளோட இருக்கக்கூடிய விலை மதிப்புள்ள பொருளை கொடுக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு சட்டத்தாலும் அங்கீகரிக்கப்படவில்லை. அதனால சட்டப்பூர்வமாக வரையறுக்கப்பட்ட வேறு சிலவற்றையும் மக்கள் பணமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, இந்த பணத்தின் பணிகள் என்னென்ன? பணத்தின் பணிகள் 3ஆக வகைப்படுத்துறாங்க. அது என்னென்ன அப்படின்னா, முதன்மை அல்லது முக்கிய பணிகள், இரண்டாம் நிலை பணிகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட பணிகள் அப்படின்னு சொல்லி 3ஆக வகைப்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், முதன்மை அல்லது முக்கிய பணிகள் என்னென்ன அப்படின்னா, பரிமாற்ற கருவி அல்லது பண செலுத்துகை. பணம், பண்ட மற்றும் பணிகளை வாங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவிதான் இந்த பணம். அடுத்து மதிப்பின் அளவுகோல். எந்த ஒரு பொருள் பண்டமாக இருந்தாலும் பணியாக இருந்தாலும் அதனுடைய மதிப்பை எதால் அளவிடலாம்? பணத்தால் அளவிடலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டாக்டர் கிட்டே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். சாதாரண காய்ச்சல் அப்படின்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுப்போம்? 200 300 ஒரு ஊசி போட்டு நமக்கு டேப்லெட் கொடுத்து அனுப்பிடுவாங்க. இதே இது எனக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிட்டேன், இப்போ நான் திடீர்னு போய் எனக்கு சர்ஜரி பண்ணுற அளவுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன நடக்கும்? என்னோட பணத்தின் அளவு நான் அதிகமாக அவங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணணும் இல்லையா? அப்போ அது எதை குறிக்குது? பணியின் மதிப்பை குறிக்குது. அப்போ பணி வந்து அதிகமாக இருக்கும்போது பணத்தின் அளவும் அதிகமாகுது. அதை தான் சொல்ல வராங்க. எந்த வகையான பண்டமாக இருந்தாலும் சரி, பணியாக இருந்தாலும் சரி, அந்த இதனுடைய மதிப்பை, பணம் மற்றும் பண்டத்தின் மதிப்பை பணத்தால் அளவிட முடியும். பல வகையான பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கு இடையில் பரிமாண விகிதத்தை தீர்மானிப்பது எளிதாக இருக்கு. அதனாலதான் மதிப்பின் அளவுகோல் அப்படின்னு குறிப்பிடுதோம். அடுத்த பணத்தின் இரண்டாம் நிலை பணிகள் என்னென்ன பாருங்க. எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பு. எதிர்காலத்துல நம்ம செலுத்துவதற்கு பணம் வந்து ஒரு கருவியாக பயன்படுது. இப்போ ஒரு கடனாளி பணத்தை ஒருத்தவங்ககிட்ட இருந்து கடன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கடன் வாங்கிட்டாங்க, அப்போ அவங்க கடனை திருப்பி செலுத்தணும் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன செய்வோம்? ஒரு கடன் பத்திரம் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா? எனக்கு இந்த டேட்டுக்குள்ள எனக்கு இந்த இவ்வளோ அமௌண்ட் நீங்க கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களே, அதுதான் எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பு. அடுத்து பாருங்க, மதிப்பின் நிலைக்கலன் அல்லது வாங்கும் சக்தியின் நிலைக்கலன். சில பண்டம் வந்து அழிந்து போகக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், என்ன தக்காளி வச்சுக்கலாம். இப்போ தக்காளியை நம்மளால சேவ் பண்ணி வைக்க முடியாது. ஆனா அந்த தக்காளியை நம்ம விற்று அதை என்ன பண்ணிக்கலாம்? காசாக்கி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் மதிப்பின் நிலைக்கலன் அல்லது வாங்கும் சக்தியின் நிலைக்கலன் அப்படின்னு சொல்றாங்க. அழியக்கூடாத பணத்தை சேமித்து வைக்கிறது. சில பொருட்கள் அழிந்து போகும். அந்த அழிந்து போகக்கூடிய பொருட்களை நம்ம என்ன செய்வோம்? வித்து பணமா மாத்தி வச்சுக்கலாம். இதுதான் பணத்தின் இரண்டாம் நிலை சேவை. அடுத்து பாருங்க, மாற்று மதிப்பு அல்லது மாற்று வாங்கும் சக்தி. பணத்தால தொலைதூர இடங்களுக்கும் வெளிநாட்டிற்கும் பண்டங்களை பரிமாற்றம் செய்ய முடியும். அதாவது இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா, இப்போலாம் ஆன்லைன்லேயே நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம்ல. அப்போ பணத்தால நம்மளால என்ன செய்ய முடியும்? இன்னொரு இடத்துல இருந்து நம்ம பண்டங்களை மாற்றம் செஞ்சுக்கலாம். அதனால வாங்கும் சக்தியை ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றுவது மிகவும் அவசியமான ஒன்று. ஏன்னா இப்போ நம்ம நாட்டுல விளையிற பொருட்களை நம்ம அடுத்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறோம். எப்படி ஏற்றுமதி செய்யறோம்? பணத்தை வாங்கிட்டு தானே கொடுக்குறோம். அதுதான் மாற்று மதிப்பு அல்லது மாற்று வாங்கும் சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதர பணிகள் என்னென்ன? கடன் அடிப்படையில இந்த பணமானது இயக்கப்படுது. மூலதனத்தின் உற்பத்தி அதிகரிப்பு. அடுத்தது பாருங்க, நாட்டு வருவாயின் அளவீடு மற்றும் விநியோகம். இதற்கெல்லாம் வந்து இந்த பணத்தின் சேவையானது பயன்படுகின்றது. அடுத்து பணம் ஒண்ணு கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. எந்த ஒரு பொருளுமே நம்மளால வாங்க முடியாது. ஓகே, அடுத்தது பணவீக்கம் மற்றும் பண வாட்டம். பணவீக்கம் அப்படின்னா என்ன?
விலைகள் வந்து உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைகிறத பண வீக்கம் அப்படின்னு சொல்றோம். அதாவது நம்ம வாங்கக்கூடிய பொருளின் விலைகள் அதிகமாகி பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் ரீசெண்டாக வந்து போன வருஷம்லாம் நமக்கு தக்காளி ரேட்டு கூடுச்சு இல்லையா, 1 கிலோ வந்து 300 500 வரைக்குமே நாம 1 கிலோ தக்காளி வந்து வாங்கணும். அப்போ என்ன ஆகுது, பொருளின் மதிப்பு வந்து அதிகரிக்குது, பொருளின் விலை வந்து அதிகரிக்குது, ஆனா பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடையுது. இதை தான் பண வீக்கம் அப்படின்னு சொல்றோம். அப்போ பணவாட்டம் அப்படின்னா என்ன? பணவாட்டம் அப்படின்றது விலை வந்து குறைந்து இருக்கும், பணத்தின் மதிப்பு உயர்வா இருக்கும். அதுதான் வந்து பணவாட்டம். இப்போ பாருங்க தக்காளி வந்து கிலோ 20 ரூபாய்க்கு வாங்குறோம் இல்லையா, பணத்தின் மதிப்பு வந்து அதிகமா இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு விலை குறைந்து பணத்தின் மதிப்பு அதிகமாக இருக்கும். இதுதான் பணவாட்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வங்கியில் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.